ஹாய் மக்களே வணக்கம். அழகே அழகு சீரியலை பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் இந்த தங்கராஜ் சுரேஷும் அந்த பாபுவை கண்டிச்சிட்டு இருப்பாங்க. அவனும் வந்து சார் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு, நான் யாரையும் கிண்டல் பண்ணல கேலி பண்ணல, நான் கூட எனக்கு பிடிச்சிருக்கு, கவிதா கூட நான் பழகுறேன்னு கேட்குறாங்க. அது எப்படி பழகுவேன், நீ லவ் பண்ணுவேன், ஊரை விட்டு ஊரை வந்து படிக்கிற வேலை மட்டும் பாரு, இல்லைனா அவளை தொலைச்சிடும்னு மிரட்டுறாரு. இதை பார்த்தா அழகுமதி என்ன பண்ணுறாங்க, தேவையில்லாமல் எதுக்கு என் ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் மிரட்டுறீங்க, அவன் மேலே எதாவது தப்பாக இருந்தால் நீங்கள் கரஸ்பாண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து உங்ககிட்ட சொன்னாலான்னு சொல்லிட்டு முறைக்கிறாங்க. என்ன மேடம் நீங்கள் என்னவோ இப்படி பேசுகிறீங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு அறிவுரை சொல்லாமல் இங்கே எங்ககிட்ட வந்து பேசிட்டீங்க, நான் நினச்சா என்ன ஒன்றா பண்ண முடியுன்றாங்க. சார் இது வந்து உங்கள் வீடு கிடையாது, இது வந்து காலேஜ், படிக்கிற பசங்க இதில் இதுமாரி மிஸ்கேப் பண்ணாதீங்க, தேவையில்லாமல் இங்கே போங்க அப்படின்றாங்க. மேடம் நீங்கள் ரொம்ப பேசிட்டிங்கன்னா நீங்கள் வேலையே செய்ய மாட்டீங்க, பார்க்குறீங்களா, சேர்மன்ட்ட ஒரு ஃபோன் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு தங்கராஜ் திமுறா பேசிட்டு இருக்காரு, நீங்கள் என்ன வேணால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி வந்து அந்த பையன் பாலை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே மலர் வந்து அவ்வளோ வேலை செஞ்சுட்ருப்பாங்க, வீட்டில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பலகாரம் ஸ்வீட்டு எல்லாமே செஞ்சுட்ருப்பாங்க. அவங்க அம்மா கால் மேலே கால் போட்டுட்டு மாமியார் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் ரேவதி வராங்க, என்ன நீ இவ்வளோ செஞ்சுருக்கீங்க, ஐயோ சான்ஸே இல்லை, நீ என்னால் எதுவுமே முடியாது, என் மாமியார் இருக்காங்களே அவங்க வாய் தான் பேசுவாங்க, நீ மற்றபடி எனக்கு எந்த டார்ச்சரும் கொடுக்க மாட்டாங்க, வேலையே வாங்க மாட்டாங்க, ஆனால் எங்கள் அம்மா இருக்காங்களே பாவம் நீன்றாங்க. இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு ரேவதி, நீ என்ன சாப்பிட்றியான்னு வாங்க, வேணா நீ என்ன ஹெல்ப் பண்ணுன்னு பண்ணுவாங்க. உடனே அவங்க அம்மா டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, அதை விட்டுட்டு டிவி மிச்சரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதை விட்டுட்டு இந்த பொம்பளை என்ன பண்ணும், டக்கு டக்குன்னு ஆட்டிக்கின்னு ஐயோ வேணாம்மா ரேவதி, நீ அங்கேயே எவ்வளோ வேலை செஞ்சுருப்பம்மா, இங்கே வந்து ஏமா நீ வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்கிற பொண்ணையும் கெடுக்கிறாங்க. ஊர் உலகத்தில் ஒருத்தர் நிறைய மாமியார் இப்படி தான் இருக்காங்க, தான் பொண்ணுன்னா மட்டும் ஒன்று, எதிரி பொண்ணுன்னா ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் மலர், இது தெரிஞ்ச விஷயம் தானே, சரி நீ அப்பாவும் அண்ணனும் பேசிக்கினாங்களா இல்லையா, கல்யாணம் 7 வருஷம் ஆகுது இன்னமும் பேசலன்றாங்க, இன்னைக்கு பிறந்த நாள் இன்னைக்காச்சும் பேசுவாங்களாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரேவதி வந்து அவங்க அண்ணிக்கிட்ட பேசிட்டு இருக்கா. எனக்கு என்னவோ அவங்க அம்மா விட ரேவதியே பரவாயில்லன்னு தான் எனக்கு தோணுது. 2 நாத்தனாரும் பரவாயில்ல, அழகுமலர்கிட்ட நல்லா தங்கமாக தான் நடந்துக்கிறாங்க. ஏன்னா அந்த தங்கராஜை சுத்தமாக பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன் இந்த ரேவதிக்கு. எங்கள் வீட்டுக்காருக்கு எதுக்கு நீங்கள் வாங்க இதெல்லாம் செய்கிறீங்க, நான் என்ன பண்ணுறது, எல்லாமே உங்கள் அம்மா சொன்னாங்க ரேவதி, அதனால தான் செய்யணும்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து நம்ம பாக்கியராஜ் வந்து ரொம்ப அல்லோல் படுறாருங்க, பணத்துக்காக எல்லாத்தையும் கேட்குறாரு, எல்லாமே கை விடிச்சிடறாரு, என் மாச கழிச்சுப்பா என்கிட்ட கொஞ்சமே பணம் இல்லை அப்படின்ட்டு அப்பாவுக்கு எதனா கிஃப்ட் பண்ணுமே சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தம்பி கால் பண்ணி கேட்குறாரு, என்ன சுரேஷ் பணம் தான் கொஞ்சம் கொடுறா, அப்பா கிஃப்ட் வாங்கணும், சுத்தமாக என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சுரேஷ் அப்பட்டமான போய் பேசிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கியராஜ் என்ன பண்ணுறது தெரியாமல் என்ன பண்ணுறாரு, தான் கையில் மோதிரத்தையும் அடமானம் வச்சிடுறாரு. இப்படி பொறுப்பில்லாத பையனாக இருக்காரு, இவர் எப்படி தான் குழந்தைய காப்பாற்ற போகிறாரு, குடும்பத்தை காப்பாற்ற போகிறாரோன்னு தெரியல. அவன் தம்பி மாதிரி ஒரு புத்திசாலி அறிவாளியாகவும் இல்லை. ஒரு கேஸ் வருதுங்க, ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுல சீட்டிங் பண்ணிட்டு இருக்கான்ட்டு ஒரு பொண்ணோட அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பான், அவங்களுக்கு வந்து சமாதானம் சொல்லி வெளியே அனுப்பிச்சிடுவான். பையனோட அப்பா வந்து சார் பார்த்து செய்யுங்க சார், எதிர் வீட்டு பையன் ஆசைப்பட்டா ஏதோ பேசினா பெரிய தப்பாயிடுச்சுன்னு அவனே ஒரு பொறுக்கி மாதிரி தான் இருப்பான், அவன் பேசிட்டு இருப்பான். அவன் இதை தாட் போட்டு ஏதோ பேசிட்டு நீங்கள் என்ன தொழில் பண்ண, நகை கடை வச்சவங்க நகை கடை அட்ரஸ் எங்கன்னு கேட்பான். அவன் 1 லட்ச ரூபா பணம் கொடுப்பாங்க, அதை லஞ்சமாக வாங்கிட்டு இப்போ கான்ஸ்டபிள் நீ பொண்ணோட அப்பா கிட்ட எதனா பேசி பொண்ணோட விஷயம்ப்பா, கோர்ட்டு கேஸ்லாம் வரணும், ஸ்டேஷனுக்குலாம் ஏன் வரணும்னு சொல்லிட்டு சமாளித்து பேசி அனுப்பிச்சிடுன்னு சொல்கிறாங்க. இதில் எவ்வளோ கேவலமானவனாக இருப்பான் பார்த்தீங்களா இந்த சுரேஷ். லஞ்சம் வாங்கிட்டு நல்ல போல் நடிச்சுக்கிட்டு அடிதடி தகராறு பண்ணுறான், அவங்க மாமன் கூட சேர்ந்துட்டு என்னென்ன ரகலை பண்ண போகிறான்னு தெரியல. இவனுக்கெல்லாம் அழகுமதி மாதிரி ஒரு பொண்டாட்டி வந்தால் தான் சரியாகும் நான் நினைக்கிறேன். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா உங்கள் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.